உற்சாகத்தோடு என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, முழு உள்ளத்தோடு. Yes Lord Jesus. நாம் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக உரத்த குரலிலே ஆராதனை ஆராதனை ஆராதனை. உள்ளத்தோடு இதயத்தின் ஆழத்தில் இருந்து விசுவாசத்தோடு ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. கைகளை உயர்த்திய வண்ணமாய் ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஆராதனை ஆராதனை. அனைவரும் வாய்களை திறந்து ஆண்டவரை போற்றுவோம். ஆராதனை இயேசுவே இயேசுவே இயேசுவே. வாய்களை திறந்து உரத்த குரலில் ஆண்டவரை போற்று 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 போற்று. வாய்கள் திறக்கப்படட்டும். வாய்கள் திறக்கப்படட்டும். இது ஆசீர்வாதத்தின் நேரம், விடுதலையின் நேரம், சுகம் தரும் நேரம். ஆண்டவரை போற்றி புகழ்ந்தவனமா ஆண்டவரே ஆண்டவரே என்று அவர் பெயர் சொல்லி கூப்பிடுவோமா? இயேசுவே என்று கூப்பிடுவோம். இயேசுவே என்று கூப்பிடுவோம். ஆவியானவரே என்று கூப்பிடுவோம். ஆண்டவரே என்னை கூப்பிடுவோம். தாவீதின் மகனே என்று கூப்பிடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே. ஆவியானவரே, நம்முடைய பலவீனம் அல்ல, தேவ வல்லமை இறங்கும்படியாய், ஆவியானவர் வெளிப்படும்படியாய், எல்லா கட்டுக்கள் சாபங்கள் உடையும்படியாக, தேவ வல்லமை வெளிப்படும்படியாய் வாய்களை திறந்து ஜெபிப்போம். ஓ ரப்பா பப்பா 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 பப்பா. கட்டுக்கள் உடைவதாக, சாபங்கள் உடைவதாக, பலவீனங்கள் ஓடுவதாக, நோய்கள் பிணிகள் அனைத்து வெளியேறட்டும். வைரல் நோய்கள் வெளியேறுவதாக, பலவீனங்கள் வெளியேறட்டும். ஜெப தடைகள் உடைவதாக, ஜெபத்திற்கு எதிராக எழுகின்ற சத்துருவின் மதில் சுவர்கள் உடையட்டும். தாவீதின் குமாரனே என் மீது மனமிரங்கும். தாவீதின் குமாரனே என் மீது மனமிரங்கும். ஓரா பாலா பாரி தாரி லங்கரதி எனை சிவலவரி தரதி ஆதியக்தா ஏனா பாலா பாரி பம்பரதி ஒருத குரோதியத்தா ரீனா தாலா சிவலவரி பாலதத்தா ஏனி காராபால பானமம்பரதி ஓடு ரியாபால வாயின் கட்டுக்கள் உடைவதாக, நாவின் கட்டுக்கள் உடையட்டும். தேவாதி தேவனை புகழும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாக, மகிமைப்படுத்தும்படியாய்
பாடி புகழும்படியாய் எங்கள் வாய்கள் நாவுகள் திறக்கப்படட்டும். இயேசுவே 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 உமது வல்லமை வெளிப்படுவதாக. உம்மை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளாக, இதோ யூடியூப் மூலமாய் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குள்ளாக ஆண்டவரே உமது கிருபை உமது வல்லமை கடந்து செல்லட்டும். கரங்களை தட்டியவனமாய் உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோமா? இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும். வானங்கள் திறக்கப்பட்டு தூய ஆவியின் வல்லமை இறங்குவதாக. ஆவியானவரே, அக்கினி மயமானவரே, உமது வல்லமையின் ஆற்றல் எங்கள் ஒவ்வொரு மீதும் இறங்கும்படியாய், அபிஷேகத்தின் வல்லமை இறங்கும்படியாக இந்த வேளையிலே ஒவ்வொருடைய தலையிலும் சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளாய் ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக. பெற்றுக்கொள்ளுங்கள், பலவீனத்திற்குள்ளாக ஆவியின் வல்லமை செயல்படுவதாக. கட்டுக்களை உடைக்கின்றவர், சங்கிலிகளை உடைக்கின்றவர், சத்துருவின் கட்டுக்கள் உடைக்கின்றவர், பற்றி எரிய செய்கின்றவர் உங்கள் மத்தியிலே அசைவாடுகிறார். ஆவியானவரே, 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 எல்லா கட்டுகளும், மனதின் கட்டுங்கள், இதயத்தின் கட்டுகள், ஆவியின் கட்டுகள், ஆன்மாவின் கட்டுகள் உடைவதாக, உடைவதாக, பலவீனம் உடைவதாக, சாபத்தின் கட்டுகள் உடைவதாக, சந்ததியின் கட்டுகள் உடைவதாக, ஆவியின் வல்லமை பற்றி எறிவதாக. கை கால் முட்டுகளின் கட்டுக்கள், சரீர உடல் உறுப்புகளின் கட்டுக்கள் உடையட்டும், அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுவதாக.
பற்றி அறிவீராக. மூளையில, மனதில, சிந்தனைகள்ல, கனவுல ஆவியின் அக்கினி எரியட்டும். அக்கினியானவரே, அக்கினியானவரே, சிந்தனைகள்ல, எண்ணங்கள்ல, எங்களுடைய கனவுகள்ல, கற்பனைகள்ல, இதயத்தின் ஆசைகளில் ஆவியின் அக்கினி சுவாலையாய் பற்றி எரிவதாக. தீமைகள் சுட்டு எரிக்கப்படட்டும். சத்துருவின் திட்டங்கள் அழிந்து போவதாக. சாத்தானின் அழிவின் காரியங்கள் அழிந்து போவதாக. இயேசுவின் அக்கினி எரிவதாக. அக்கினியானவரே, எல்லாரும் சேர்ந்து ஈனாவாய் மாறும் அப்பா. ஈனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்றுவிடும். அக்கினியே, 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 நோய்கள் ஓடட்டும், பலவீனங்கள் ஓடட்டும், சாத்தானின் கட்டுகள் உடையட்டும். எங்கள் வீடுகள் சுத்திகரிக்கப்படுவதாக. எங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிள்ளைகளின் படிப்புகள் சுத்திகரிக்கப்படுவதாக. அக்கினி ஆனவரே இறங்குவீராக. மனதில் இருக்கிற பலவீனங்கள், மனதில் பாரங்கள் வெளியேறட்டும். பாரத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன் கம் அவுட். மூளையின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடையதாக. மனநோயின் ஆவிகள் வெளியேறுவதாக. மனதின் கட்டுகள் உடையது. குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். மறதியை கொண்டு வருகின்ற அசுத்தங்கள் வெளியேறட்டும். கடன் பாரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவே, ஆவியானவரே, அக்கினியானவரே, உமது வல்லமை சுட்டரிப்பதாக. தீமைகள் சுட்டரிக்கப்படட்டும். நோய்கள் ஓடுவதாக. மறைந்து போகட்டும். இரத்த போக்கின் நோய்கள் ஓடுவதாக. மலட்டு நோய்கள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் மூல நோய்கள் வெளியேறட்டும். குழந்தை தடைகள் வெளியேறட்டும். நுரையீரல் நோய்கள் வெளியேறட்டும். குடல் நோய்கள் வெளியேறட்டும். சுவாச நோய்கள் வெளியேறட்டும். இரத்த நோய்கள் வெளியேறட்டும். தோல் நோய்கள் வெளியேறட்டும். இயேசு என்ற பெயரால் சுகமுண்டாவதாக. இயேசுவே, இயேசுவே,
உற்சாகத்தோடு நம்மை தேடி வந்திருக்கிறேன் அப்பா. எங்கள் பலவீனங்களை, எங்கள் வாழ்வில் வந்த எல்லா சுமைகளையும், குடும்பத்துக்குள் நுழைந்த எல்லா சுத்தங்களையும், எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் கழுவும்படியாக நீர் சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தமும் கல்வாரி சிலுவையில் எனக்காய் சிந்தப்பட்டவை. ஆண்டவரே, இந்த வேளையில் என்னையும் என் குடும்பத்தையும், நான் தங்கி இருக்கின்ற வீட்டையும், நாங்கள் பயன்படுத்துகின்ற பொருட்கள் அனைத்தையும் சுத்திகரிப்பதாக. ஆவியானவரே, அபிஷேகத்தின் தேவனே, இயேசு கிறிஸ்துவே, இரத்தத்தால் என்னை மீட்டவரே, உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தால் ஆண்டவரே என்னை சுத்திகரிப்பீராக. இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு குணம் உண்டு. இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு விடுதலை உண்டு. இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. சேர்ந்து கோட்டைக்குள்ளே நம்மை முழுமையா ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே, இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். என் வீட்டின் ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவராய் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிற இந்த வேளையில, என் வீட்டை சார்ந்தவர்கள் இந்த வேளையில எங்க இருந்தாலும், என்ன நோயில் இருந்தாலும், என்ன பேயின் ஆதங்கள் அவர்களை சூழ்ந்திருந்தாலும், என்ன சூழ்நிலைகளுக்குள் அவர்கள் அகப்பட்டிருந்தாலும், சிறையில் அவர்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தம் இந்த வேளையில் எங்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் தருவதாக. இயேசுவின் இரத்தத்தால் எங்களுக்கு மீட்பு உண்டு. இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய நிலங்களை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பூமியை ஒப்பு கொடுப்போம். வயல் நிலங்களை ஒப்பு கொடுப்போம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகளை ஒப்பு கொடுப்போம். நம் வீட்டை ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, உங்க இரத்த கோட்டை மூடுவதாக. உங்களுடைய இரத்த கோட்டை எங்களை பாதுகாப்பதாக. இயேசுவின் இரத்த கோட்டை நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களை சூழ்ந்திருப்பதாக. கற்பனையோடு சேர்ந்து ஜெபிப்போமா? இது விடுதலையின் நேரம். உங்கள் ஜெபத்தின்படியாய் உங்களுக்கு ஆக கடவனமாக என்ன விசுவாசத்தோடு ஜெபிக்கின்றோமோ, என்ன கற்பனையோடு ஆண்டவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கின்றோமோ, அது அவ்வாறே நிறைவேறுது. இப்ப நிறைவேறி கொண்டிருக்கிறது. உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, பிள்ளை ஸ்கூல்ல இருந்தாலும் காலேஜ்ல இருந்தாலும் உங்க இரத்த கோட்டை மூடுவதாக. என் பிள்ளைகளை மூடுவதாக. நாங்கள் வேலை செய்கின்ற இடங்கள் இரத்த கோட்டையால் மூடப்படட்டும். என் வீடுகள் இரத்த கோட்டையால் மூடப்படட்டும். நான் தொழில் செய்கின்ற இடம் இயேசுவின் இரத்த கோட்டை மூடுவதாக. நாங்கள் போகின்ற வருகின்ற பாதைகள், நாங்கள் சுவாசிக்கின்ற காற்று, சூரிய வெளிச்சம், ஆண்டவரே, எல்லாம் இரத்த கோட்டையினால் மூடப்படுவதாக. எந்த நோயோ, ஆட்கொள்ளி நோய்களோ, வைரல் நோய்களோ எதுவும் எங்களை அணுகாதபடி இயேசுவின் இரத்த கோட்டை எங்களை மூடுவதாக. எங்கள் மனதின் கட்டுக்களை சுத்திகரிப்பதாக. இயேசுவின் இரத்த கோட்டை எங்களை சுத்திகரிக்கட்டும். பிள்ளை மறந்தால் மறவாதே இயேசுவே, பிள்ளை மறந்தால் மறவாதே
ஆவியை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்துவிட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாதே. யூடியூபில் பார்க்கிற சகோதரனே சகோதரி, ஆண்டவருடைய வல்லமை உனக்குள்ளாய் கடந்து செல்கிறது. விசுவாசத்தோடு பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளாய், நீங்க இருக்கின்ற இடத்திற்குள்ளாக, உங்கள் சரீரத்திற்குள்ளாக என்ன எண்ணத்தோடு பங்கெடுக்கின்றீர்களோ அந்த இடங்கள், மனிதர்கள், பொருட்களுக்குள்ளாய் என் இயேசுவின் ரத்தம் செல்வதாக, சுத்திகரிப்பதாக, விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால், ரத்தத்தினால் விடுதலை, குணம் உண்டாவதாக. ஸ்ட்ரோக் நோயில் இருந்து, ஆண்டவரே இரத்த தடுப்பு நோயில் இருந்து இயேசுவின் இரத்தத்தால் விடுதலை, இயேசுவின் இரத்தம் சுத்திகரிப்பதாக. கை, முட்டு, காலு, முதுகெலும்பு வலிகளில் இருந்து, சரீரத்தில் வந்த வேதனைகளில் இருந்து இயேசுவின் இரத்தத்தால் சுகம் உண்டாவதாக. எலும்புகளில் இருந்து, நரம்பு மஞ்சகளில் இருந்து இயேசுவின் இரத்தத்தால் சுகம், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் இரத்தத்தால் சுகம் உண்டாகட்டும். எல்லாரும் எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா. விசுவாசத்தோடு கைகளை அசைத்தவனமாய், கைகளை தட்டியவனமாக, இயேசுவே உம்முடைய இரத்தம் என்னை சுத்திகரிப்பதற்காக நன்றி. என் கண்களை உம்முடைய இரத்தத்தால் கழுவுகிறேன். இயேசுவின் இரத்தம் உங்கள் கண்களை கழுவுகிறது. மாமிச இச்சையின் ஆவியில் இருந்து, இதோ கண்களில் வந்த பலவீனத்தில் இருந்து, கண் பார்வை மங்கியதில் இருந்து இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு சுகத்தை தருகிறார். பெற்றுக்கொள்வாயாக, பெற்றுக்கொள்வாயாக. இயேசுவின் இரத்தம் பார்வையை உண்டாக்க செய்வதாக. இயேசுவின் இரத்தம் மனதின் கட்டுக்களை உடைப்பதாக. இதோ வல்லமை செயல்படுகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இயேசுவின் இரத்தம், வெளியேறப்பட்ட இரத்தம், விடுதலையின் இரத்தம் செயல்படுவதாக. இஸ்ரவேலின் ஒளியானவர் நெருப்பாக மாறுவார். இஸ்ரவேலின் ஒளியானவர் நெருப்பாக மாறுவார். அது தூயவர், தீக்குழந்தாய் முகவெடுப்பார். அது தூயவர், தீக்குழந்தாய் முகவெடுப்பார். அது அவனுடைய முற்றங்களையும் நெருங்கி மூட்களையும் முறினால் சுட்டெடுத்து சாம்பலாக்கி வீடும், சுட்டெடுத்து சாம்பலாக்கி வீடும். எசையா 10:17, எசையா 10:17. இயேசுவே இயேசுவின் காயங்களா நான் சுகமானேன். இயேசுவின் காயங்களா நான் சுகமானேன். கரங்களை தட்டி, இயேசுவின் காயங்களா நான் சுகமானேன். இயேசுவே இயேசுவின் காயங்களா நான் சுகமானேன். இயேசுவின் காயங்களா நான் சுகமானேன். இயேசுவே உம்முடைய வல்லமை, இயேசுவின் உம்முடைய இரத்தம், காயங்களா உம்முடைய காயங்களுக்குள்ளாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய காயங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, உம்முடைய காயங்கள் என்னை சுத்திகரிப்பதாக. இயேசுவே, தீராத தலைவலியில் இருந்து, வயிற்று வலியில் இருந்து இயேசுவின் நாமத்தினாலும் காயங்களாலும் சுகத்தை பெற்றுக்கொள்வீராக. ஹல்லேலூயா, இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் வலிகளை, வேதனைகளை தருகின்ற, ஆமென். இதயத்தில், மனதில் வலி வேதனைகளை தருகின்ற அசுத்தங்கள் எல்லாம் வெளியேறட்டும். இயேசுவின் காயங்களால் சுகம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, அவருடைய இரத்தத்தினால் விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் காயங்களா மயங்கிய வண்ணமாக, மயங்கிய வண்ணமாக மனநிலை பலவீனத்தோடு வீட்டில் அமர்ந்திருக்கின்ற ஒரு சகோதரி ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ஆமென்.
அந்த சகோதரி ஆண்டவர் தொடுகிறார். அந்த நேரத்துல Hallelujah. இதோ குடும்பத்தை நடத்த முடியாமல் தனிமையில வீழ்ந்து கிடக்கின்ற சகோதரி ஆண்டவர் தொடுகின்றார். டிப்ரெஷனோடு மனவேதனையோடு குழப்பத்தின் ஆவினால் சூழ்ந்திருக்கின்ற மகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து விடுவிக்கின்றார். பரிபூர்ண சுகத்தோடு அந்த குடும்பத்திற்கு வெளியாக இதோ அந்த மகளை ஆண்டவர் உயர்த்துகின்றார். Hallelujah. ஆண்டவரின் ஆவியானவர் மத்தியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். Hallelujah. ஆண்டவருக்குள்ளாய் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பலவீனங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயை எங்கள் மீது இறங்குவதற்காய் நன்றி என்று சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி, ஆவியானவரை எங்களை அபிஷேகத்தால் நிரப்புங்க என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தின் வல்லமை எங்களுக்குள்ள பள்ளியை பெருகட்டும் என்று சொல்லுவோம். என்ன சோதனை பிரச்சனை சூழ்நிலைகள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, எங்களுக்கு எதிராக எந்த மந்திரவாதிகள் எழுந்து நின்றாலும் சரி, செய்வனையோ ஏவுதலோ பில்லி சூனியங்களோ எந்த கட்டுக்கள் யார் செய்தாலும் சரி, அது வாய்க்காமல் போகும்படியாய் தேவனே உம்முடைய பிரசன்னம், ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தின் அக்கினி என் இதயத்தில் என் உடம்பின் உறுப்புகளுக்குள்ளாய் நெருப்பாய் பற்றி எரியும்படியாய் நீர் செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரே, என் வீட்டை உமது நெருப்பினால் நிரப்புகிறேன் என்று சொல்லுங்க. தேவ ஆவியின் நெருப்பு என் வீட்டை பற்றி எரியட்டும் என்று சொல்லுங்க. உங்கள் வீட்டை கற்பனை முன்பாக கொண்டு வந்து வலது கையை உயர்த்தி, இயேசுவே உமது அக்கினினால் என் வீட்டை நான் சுட்டு எரிக்கிறேன் என்று சொல்லுங்க. என் வீடு முழுவதும் பரிசுத்த ஆவியின் அக்கினினால் எரியட்டும். என் கான்வென்ட் முழுவதும் பரிசுத்த ஆவியின் அக்கினினால் எரியட்டும். நாங்கள் வியாபாரம் செய்கின்ற, வேலை செய்கின்ற, படிக்கின்ற இடங்கள் ஆண்டவரின் ஆவியினால் பற்றி எரியட்டும். அது பரிசுத்த ஸ்தலமாய் மாறுவதாக. தேவ பிள்ளைகள் வாழ்கின்ற இடமாய் மாறட்டும். நோய்கள் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாய் வாழக்கூடிய இடமாய் இருப்பதாக. ஆண்டவரின் தூதர்கள் புடை சூழ்ந்து நிற்க கடவார்களாக. ஆசீர்வதிப்போம், ஆசீர்வதிப்போம், ஆசீர்வதிங்கள். கைகளை உயர்த்தி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆவியானவரே, உமது அக்கினி எரியட்டும். நெருப்பாய் பற்றி எரியட்டும். மோசேயின் முன்பாக பற்றி இருந்த அணையாத அக்கினியாய் அது மாறுவதாக. அக்கினியாய் மாறுவதாக. நான் நெருப்பு மூட்டுகின்றேன். இயேசுவின் நாமத்தில் நெருப்பு மூட்டுகின்றேன். பரிசுத்த ஆவியின் அக்கினி எரிவதாக. கொழுந்து விட்டு எரிவதாக. அணையாத அக்கினியாய் மாறட்டும். மூட்டப்படுவதாக. விருந்தினாளில் அபிஷேகம் சகல ஜனத்தின் மீதும் அறுவடை காலம் ஆவியாகிற பீடுமே. கட்டுக்களை உடைக்கின்ற நேரம் இது. நாளில் அபிஷேகம் சாபங்கள் உடையது. ஜனத்தின் மீதும் பலவீனங்கள் ஓடுவதாக. அறுவடை காலம் இது ஆவியாகிற பீடுமே. தீயாக இறங்கிடுமே. அக்கினாவாக ஆவியானவரே, ஒவ்வொருவர் மீது அவர் இறங்கி இருக்கிறார். கேளுங்க, வாய் திறந்து கேட்போம். இறங்குங்க என் மேல. காற்றை போல வீசும். நதி போல ஓடட்டும். ஆவியானவரே, அக்கினி ஆனவரே, பெருங்காற்றாய் ஓடுவீராக. அங்க போங்க. ஆவியானவரே, அக்கினியானவரே, வல்லமை அபிஷேகத்தின் அக்கினி செயல்படுவதாக. நாங்கள் இங்கே ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவரே, எங்கள் வீடுகளில் நம்முடைய அக்கினி எரியட்டும். எங்கள் வீட்டார் ஒவ்வொரு மீதும் உமது அபிஷேகம் பற்றி எறிவதாக. எல்லாவித கட்டுக்கள் உடைக்கப்படுகிறது. சாபங்கள் உடைக்கப்படுகிறது. எங்கள் சாபங்கள் இயேசுவின் மீது சுமக்க
கட்டப்படுகிறது. ஆண்டவரின் சிலுவையினால் எங்களுக்கு விடுதலை. இயேசுவின் கல்வாரி சிலுவையினால ஆண்டவரே எங்கள் சாபத்தின் கட்டுகள் உடைக்கப்பட்டது. நமக்கு எதிராக எழுந்து நிற்கின்றவர்களை நமக்கு எதிராக எழுந்து நிற்கின்றவர்களை நமக்கு எதிராக எழுந்து நிற்கின்றவர்களை நினைவில் கொண்டு வந்து ஆண்டவரே உமது வல்லமையினாலும் நீர் கொடுத்த அதிகாரத்தினாலும் என் எதிரிகளை நான் ஆசீர்வதிக்கிறேனப்பா. எனக்கு எதிராக இருக்கின்றவர்களை, எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றவர்களை, எனக்கு எதிராக கலகம் செய்கின்றவர்களை, எனக்கு குழியை தோன்றுகின்றவர்களை இயேசு என்னும் நாமத்தில் ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவரின் வல்லமை அவர்களுக்குள் தங்குவதாக, விண்ணகத்தின் ஆசீர்வாதம் இறங்குவதாக. ஆண்டவரே உம்முடைய அன்பினால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் என் எதிரிகளை ஆசீர்வதிக்கின்றேன். எனக்கு எதிரான சாபத்தின் கட்டுகள் உடைவதாக, சாபத்தின் கட்டுகள் உடைவதாக, தரித்திரத்தின் கட்டுகள் உடைவதாக, கடன் வறுமையின் கட்டுகள் உடைவதாக, குழந்தை பாக்கியத்தின் தடைகள் உடைவதாக, திருமண தடைகள் உடைவதாக, வேலையின்மையின் தடைகள் உடைவதாக. பரிசுத்த ஆவியின் அக்கினி எரியட்டும், சுட்டெரிப்பதாக. அக்கினி மயமாய் ஓடட்டும். சுத்திகரிக்கின்றேன். வல்லமை கடந்து செல்கிறது, வல்லமை செல்கிறது. இதோ கண்கூடாய் பார்க்கிறேன். உங்கள் வீட்டுக்குள்ளாக, அடி வயிற்றுக்குள்ளாக, கர்ப்பத்திற்குள்ளாக, மனதிற்குள்ளாக, இதயத்திற்குள்ளாக, இதோ உங்களுடைய சந்ததிக்குள்ளாய் இரத்தத்தின் மூலமாய், இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக வந்தவை, ஹெரிடிட்டரி மூலமாய் வந்தவை எல்லா நோய்களையும் தடைகளையும் சாபங்களையும் பரிசுத்த ஆவியின் அக்கினியானவர் அழித்து தூய்மைப்படுத்துகின்றார். நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துங்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஆவியானவரே என்னையும் என் சந்ததியும் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாற்றுவதற்காய் நன்றி. நாங்கள் செழித்து வளரும்படியாய் எங்களை தேவ பிள்ளைகளாய் நீர் உயர்த்தியதற்காய் நன்றி. நிரப்புங்க, உங்க ஆவியால் நிரப்புங்க, உங்க கொடைகளால் நிரப்புங்க, உங்க கனிகளால் நிரப்புங்க. நான் கனி உள்ள மரமாய் என்றும் செழித்து நிற்க என்னையும் என் வீட்டாரையும் ஆசீர்வதியும் என்று சொல்லுவோம். அந்திய கால அபிஷேகம் ஆத்மான யாவர் மேலும் இயேசுவே நிரப்பும். Yes Lord Jesus. ஒரு சேனையை நான் பார்க்கிறேன் அப்பா. ஆமா ஆண்டவரே, நிரப்புங்கப்பா. என் தேவனே என் மீது இறங்கட்டும். வீசும், பாய்ந்து ஓடுவதாக. என் வாழ்க்கை செழிப்பான ஆற்றை போல இருக்கட்டும். எங்கள் சந்ததிகளின் ஆசீர்வாதங்கள் கடல் அலை போல மாறுவதாக. இயேசுவே, உரத்த குரல்ல கைகளை உயர்த்தி கூப்பிடுவோமா? இயேசுவே என்று சொல்லி, இயேசுவே என்று சொல்லி. வீடியோவை பார்க்கிற சகோதரனே, யூடியூபில் பார்க்கிற சகோதரனே, ஆண்டவரை கூப்பிடுவாயா? வாய்களை திறந்து உரத்த குரலில் இருக்கிற இடங்களில் இருந்து கூப்பிடு. இயேசுவே என்று கூப்பிடு, ஆவியானவரே என்று கூப்பிடு. அவர் அபிஷேகத்தை பொழிகிறார். ஒவ்வொருவர் மீதும் தடைகள் ஆசீர்வாதமாய் மாறுகிறது, நோய்கள் ஆரோக்கியமாய் மாறுகிறது, தரித்திரங்கள் செழிப்பாய் மாறுகிறது. நன்றி 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 நன்றி. மூன்று நபர்களை காட்சிகள் காணும்படியாக ஆண்டவர்கள் கண்களின் தடைகளை உடைத்தறிந்து சுத்திகரித்து தேவ பிரசன்னத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்.
ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வரங்களையும் பயன்படுத்துகின்றவர்களாக ஆண்டவரே இன்னும் அநேக காட்சிகளை காணும்படியாய் தரிசனத்தில் ஆண்டவரை காட்சிகள் நீர் எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லுவோம். ஆண்டவர் கொடுக்கின்ற வரங்களை தூய ஆவியான நமக்குள்ளிருந்து செயல்படும்படியாய் உடம்பின் ஒவ்வொரு உறுப்புகளும் பயன்படுத்தும்படியாக ஆவியானவரே நான் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஆவியானவரே என்னை பயன்படுத்துங்க. ஆண்டவரே இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பதற்கு என்ன ஒன்று பயன்படுத்துங்க, கருவியா பயன்படுத்துங்க என்று சொல்லுவோம். நம்ம வயதை பார்க்க வேண்டாம், நாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது தேவையில்லை. தேவன் நம்மை பேர் சொல்லி தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதோ ஒதுக்கப்பட்ட கல்லை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். கட்டடத்துக்கு மூளைக்கல்லாய் மாற்றியவர் அவர்தான். அவரால் எல்லாம் கூடும். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரே ஒவ்வொரு வரங்களையும் கொடைகளையும் எனக்குள்ள நிரப்புங்க. ஆண்டவரே அந்நிய பாஷையில் அனுதினமும் ஜெபிக்கும்படியாய் ஆண்டவரே என் நாவுகளை தொட்டு நீர் இன்னும் அதிகமாய் உமது வல்லமையில் நிரப்புங்க என்று சொல்லுங்க. நிரப்புங்க என்று சொல்லுங்க. அந்நிய பாஷையில் ஸ்துதிக்கும்படியாக ஆண்டவரே என் குடும்பத்திற்காகவும் நாட்டிற்காகவும் உலகத்திற்காக ஜெபிக்கும்படியாய் ஒரு ஜெப வீராங்கனையாக ஜெப வீரனாய் என்னை எழுப்புங்க என்று சொல்லுங்க. ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவர் இரண்டு நபர்களை இறை வார்த்தை ஊழியத்திற்காக அழைக்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. இதோ வீட்டின் காரியங்களை முடித்து விட்ட நான் உமக்கு ஆயத்தமா இருக்கிறேன். உமது பணிகளை செய்ய என்னை பயன்படுத்தும் என்று சொல்லுங்க. அவர் நம்மை நிரப்புவார். அவர் கிருபையாலும் வல்லமையாலும் அவர் வாக்களித்த தூய ஆவியினாலும் அவர் அநேக காரியங்களை இதோ தகுதியற்ற அடிமையாகிய நம்மை கொண்டு அவர் செயல்படுத்துவார். அவருடைய நாமத்தின் மகிமைப்படுத்தும்படியாய் இதோ தகுதியற்ற நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் அவர் பயன்படுத்துவார். ஒப்பு கொடுப்போம். அந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். இதோ முதுகு வழியில் இருந்த ஒரு சகோதரி ஆண்டவர் குணப்படுத்தி இருக்கின்றார். அந்த தோல் வழியில் இருந்த ஆண்டவர் விடுதலையை தந்திருக்கிறார். இதோ சரீரத்தில் தோல்ல இருந்து நோயினால வெட்கப்பட்டு இருந்த ஒரு சகோதரி ஆண்டவர் தொடுகின்றார். அந்த எல்லா உடம்பில் இருக்கிற புள்ளிகள் மறைந்து போகும்படியாக, வெண் புள்ளிகள் மறைந்து போகும்படியாய் இதோ ஆவியின் வல்லமை உங்கள் மீது இறங்கிய நேரத்திலே அந்த தோல் மேலே இருந்த சத்ருவின் ஆதிக்கங்கள் தகர்க்கப்பட்டது. ஆண்டவர் சுகத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விசுவாசத்தினால் எல்லாம் கூடும் என்று சொன்னார். அந்த விசுவாசத்தோடு உங்கள் ஜெபத்தை கேட்டு தேவன் உங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மன குழப்பத்தோடு வந்த ஒரு சகோதரனை தேவையில்லாத சிந்தனைகளுக்கு உட்பட்டு இதோ வேலை செய்ய முடியாமல் பாரத்தோடு இருக்கின்ற ஒரு மகன் ஆண்டவர் தொடுகிறார். அந்த நேரத்தில் அவர் விடுதலையின் தேவன். எல்லாவித மன நோய்களில் இருந்து இதோ மனதை கட்டுகின்ற அசுத்தங்களில் இருந்து நம்மை விடுவிக்கின்ற தேவன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசுவே நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே ஆராதனை என்று சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று சொல்லுவோம். நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற ஒரு மகளை ஆண்டவர் தொடுகிறார். ஆண்டவரால் கூடாத ஒன்றுமில்லை, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று நம்பிய உங்கள் விசுவாசம் வீண்பாகாதபடி இதோ உங்கள் கர்ப்பத்தின் கனிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இதோ பாவ சங்கீர்த்தனம் செய்துவிட்டு பாவங்களை அறிக்கிட்ட பின்பும் மீண்டும் மீண்டும் அந்த பழைய பாவங்களை குறித்தே சிந்தனைக்கு உட்பட்டு ஆண்டவர் என்ன மன்னிக்கலையோ என்று சொல்லி சந்தேகத்தின் ஆவியை உள்ள இருந்ததை ஆண்டவர் விரட்டி இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு மகளுக்குள்ளாக இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவ நேரத்தில் அந்த சந்தேகத்திலிருந்து விடுதலையை தந்து நான் உன் பாவங்களை மன்னித்து விட்டேன் என்கிறார் தேவன். அவர் மீண்டும் ஒரு பொழுதும் திரும்பி பார்க்க மாட்டார். இதோ கடலின் ஆழத்திலே அவற்றை அவர் புதைத்து விட்டார். இதோ அவர் பையிலிட்டு அதை முத்திரையிட்டு அதை யாரும் காணாதபடி அவர் மறைவுக்குள்ளாய் செய்திருக்கின்றார். தேவன் உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டார் என்று சொல்லி அறிக்கையிடுகிற அந்த நேரத்தில் அவர் மீது நம்பிக்கை கொள்வாயா? என் மகளே, அவர் மீது நம்பிக்கை கொள். உன் சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காதே. அந்த சத்துருவான விரட்டும்படியாய் தேவ வல்லமை உனக்குள் கடந்து வந்திருக்கின்றது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதோ ஒரு சகோதரிக்கு குணமளிக்கக்கூடிய ஒரு வரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். சந்தேகப்படாதீங்க. தொடும் பொழுது மற்றவர்கள் இருக்கக்கூடிய காய்ச்சலோ ஃபீவரோ கோல்டோ அது அவர்களுக்குள்ளிருந்து வெளியில போகும். நீங்க ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு மற்றவர்களை தொட்டு ஜெபிக்கும் பொழுது நோய்களிலிருந்து குணப்படுத்தும்படியே ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகின்றார். ஆனா உள்ள ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காதே என் மகளே என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் வல்லமை நம் மூலமாக வெளிப்பட வேண்டும். தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள் நம்முடைய சரீரம்.
ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அதை பரிசுத்தப்படுத்தும் ஒவ்வொரு நாளைக்கும். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள ஒரு பாத்திரமா அந்த சரீரம் இருக்க வேண்டும் அப்பா. பாவ சங்கீர்த்தனத்தின் மூலமாக, நற்கருணை பேழையின் முன்பாய் அமர்ந்திருந்து நம்மை தூய்மைப்படுத்துவதன் மூலமாக, திருப்பலியிலே நம்முடைய பாவங்களை அனைத்தையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் காணிக்கையாக நம் பாவங்களை ஒப்பு கொடுத்து பரிசுத்த பூமியை நாம் மாறும்படியாக ஜெபிப்பதன் மூலமாக, ஜெபமாலையின் மூலமாக, நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு நவநாள் ஜெபங்களின் மூலமாக, நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு ஒருத்துதல் உபவாசத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மளை சுத்திகரித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நான்கு நபர்கள் உபவாசித்து ஜெபிக்கும்படி ஆண்டவர் கூப்பிடுறார். சந்தேகப்படாத, உபவாசம் பண்ணா இது வந்துடும், அது வந்துடும், உடம்புல அல்சர் வந்துடும் சொல்லி பல்வேறு பலவீனத்துக்கு உலகம் கொடுக்கிற செய்திகளை கேட்டு பயத்துக்குள்ளாகாதபடி, தேவ வல்லமையில் நிரப்பப்படும்படியாய் விழித்திருந்து ஜெபி மகளே என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் 4 நபர்களை உபவாசித்து ஜெபிக்கும்படியாய், தேவனுக்காய் உங்களை அர்ப்பணிக்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார். ஒப்பு கொடுங்க. நீங்க விடுதலைக்காக வந்திருக்கலாம். ஆண்டவர் விடுதலைக்காக உங்களை அழைத்து வரவில்லை. உங்களை ஒரு கருவியாய் மாற்ற வேண்டும் என்பதற்காகவே அந்த சோதனை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதித்தார். தேவன் அனைத்திற்கும் மேலானவர், நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியவர். அவருடைய கிருபை நம்ம மீது இறங்கி இருக்கிறது. அவர் ஆவியானவர் நம்மளை குடிகொண்டு கொண்டிருக்கின்றார். அவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறுகின்ற விதத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து அந்நிய பாஷைகளை ஸ்துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பாடல்கள் பாடி கரங்களை தட்டுவோம். தேவ கிருபையை அனுபவிப்பதை நீங்கள் கண்கூடாய் காண முடியும். எந்த நோய் உங்களை உள்ள வராதபடி, நீங்கள் எப்படிப்பட்ட தொழுநோயோ, எந்த நோயாளி உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் சரி, என்ன வைரல் இன்ஃபெக்ஷன், கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க, என்ன நோயாக இருந்தாலும் சரி, எவ்ரி ஏர்போர்ன் டிசீசஸ், என்ன டிசீஸ்ல இருக்கக்கூடிய உங்க பக்கத்தில் வந்தாலும் சரி, எதுவும் உங்களை அணுக முடியாது. தேவ வல்லமை உங்களுக்குள் இருக்கின்ற பொழுது எந்த அசுத்தங்களும் உள்ள வர முடியாது. சிந்தனைகளை தூய்மைப்படுத்துவோம், கனவுகளை தூய்மைப்படுத்துவோம். மற்ற மனுஷங்க சொன்ன வார்த்தையை, டிவியில் கொடுத்த இன்ஃபர்மேஷனை, செய்திகளை கேட்டு இது இங்க பரவுது, அது அங்க பரவுது என்று சொல்லி உலகம் என்ன சொன்னாலும் நம்பாதபடி தேவ வார்த்தையில் நம்பிக்கை உள்ளவர்களாய் நிலைத்திருப்பீர்களாக. ஆண்டவர் உங்களை கருவிகளாய் பயன்படுத்துகின்றார். ஒப்பு கொடுக்காதீங்க. உலகத்துக்கு அர்ப்பணிக்காதீர்கள். உங்கள் சிந்தனைகளை ஒப்பு கொடுக்காதீங்க. தேவ வாக்கியம் உங்களுக்குள் நிலைத்திருக்கும்படியாய், உங்களுடைய பொக்கிஷமாக, உங்களுடைய சொத்துக்களாக, உங்களுடைய தாளந்துகளாக அதை பயன்படுத்துங்க. பள்ளிக்கு பெருகும்படியே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். 8 நபர்களை ஆண்டவர் மீண்டுமாய் ஜெப ஆவினால் மீண்டும் எழுப்பி இருக்கிறார். சோர்வுக்குள்ளாக உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்கவும், விடாமுயற்சியோடு. எந்த நேரத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நான் வந்து ஜெபிப்பேன்னு சொல்லி நீங்க ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்தீங்களோ அதுல தவறாதபடி நிலைத்திருந்து ஜெபிக்கும்படியே ஆண்டவர் கேட்கிறார். 2 நபர்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்துட்டு அதை செய்யாம நீங்க இருக்கிறீங்க. சோம்பேறித்தனத்தினாலும் மற்ற வேலையினாலும் ஆண்டவரிடத்துல போய் நாம எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. ஆண்டவர் இந்த ஒரு தடவை பரவாயில்ல மன்னிச்சிருங்க, இன்னும் ஒரு தடவை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட சொல்ல முடியாது. அவர் அனைத்தையும் படைத்தவர். அவர் மனுஷன் கிடையாது வார்த்தை மாறுவதற்கு. அப்படிப்பட்ட தேவன்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடி நாம் ஜெபத்தில் கவனத்தோடு ஞானம் உள்ளவர்களாய் ஜெபிக்கும்படியா, தூய ஆவிய தூண்டுதலோடு வார்த்தைகளை பயன்படுத்தும்படி ஆண்டவர்கிட்ட நாம் கேட்போம். அந்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து பேசட்டும். நம்மளாம் ஜெபிக்க கூடாது. வாயில வந்ததெல்லாம் நம்ம சொல்லி ஆண்டவர்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு விடக்கூடாது. ஆண்டவரே நான் தொடர்ந்து 1 மாசம் உபவாசம் இருப்பேன்னு சொல்லிட்டு அதை நம்ம இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு அது அருவருப்பானது. அவர் அதை எதிர்பார்க்கின்ற தேவன். ஆகையால் நாம் எதை சொல்கிறோம் அதை செய்கின்ற பிள்ளைகளாக இருப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். அந்த 1-2 நபர்கள் ஆண்டவருக்கு கொடுத்த வார்த்தையில தவறி இருக்கின்றீர்கள். அந்த ஒப்பந்தத்தை மீண்டும் நீங்க நிறைவேற்றுங்க. உங்களுக்காய் தேவன் காத்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் விசுவாசம் உள்ளவர். நாம் நம்பிக்கை இழந்து போகலாம், நாம் நம்பாமல் இருக்கலாம். அவர் நம் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றார். நாம் அவரை அன்பு செய்யாமல் இருக்கலாம். நாம் எங்கே சென்றாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நம்மை அன்பு செய்கின்ற தேவன் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் வீட்டிற்கு நடுவராய் தலைவராய் மாறி இருக்கின்றார். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நாமும் நம் வீட்டாரும் விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவனாகி இயேசு கிறிஸ்து ஒருவரையே வழிபடுவோம் என்று சொல்லி அவர் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிந்து நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு இந்த கடைசி ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம்.
ஆசீர்வதிப்பே எல்லையில்லா நன்மைகளா நிரப்பிடுவே என்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே எல்லையில்லா நன்மைகளா நிரப்பிடுவே அருள்மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதே பழைய நியம முறைகளை இனி மறைந்து முடிவு புதிய வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவாகி இந்த திருவருட்சாதனத்தின் வழியாக உமது திருவுடல் திரு இரத்தத்தின் மறைபொருளை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தத்தை வணங்கும் நாங்கள் உமது ஆசீரையும் விடுதலையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆராதனை பக்தியா ஆராதனை
பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை, மரியே வாழ்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். மகிழ்ச்சியா இருக்கிறோமா? மகிழ்ச்சியா இருக்கிறோமா? எதனால மகிழ்ச்சியா இருக்கிறோம்? ஆவியான ஒரு அபிஷேகத்தான் நிரப்பப்பட்டிருக்கிறோம். யார் நிரப்பப்பட்டிருக்கிறா? நானும் என் வீட்டாரும். நாங்க ஜெபிக்கும் போது வீட்டில் அதிரணும். மகனே இங்க போப்பா அங்க போப்பான்னு நம்ம கையேந்து நிற்க கூடாது. யார் முன்னாடியும் ஜெபத்தில் கொண்டு வரணும் எல்லாத்தையும். நீங்க ஜெபிக்கும் போது அங்க பையன் வந்து நிற்பான், வா அப்படின்னா வந்து நிற்பான். அதுக்கு என்ன தேவை? 101 தலைவனை போல என்ன தேவை? எனக்கு விசுவாசம் தேவை. வேற எதுவுமே தேவை கிடையாது. அது இல்லாம தான் பிரச்சனை வாழ்க்கையில். யார்ட்டையுமே எதுவும் கேட்க தேவையில்லை. விசுவாசம் நீங்க என்ன ஜெபித்து கேட்டீங்களோ அது அப்படியே நடக்கும் குடும்பத்துக்குள்ள. அப்போ உங்களுடைய ஜெபத்தால் என்ன பண்ண முடியும்? வீட்டை நாம் அசைக்க முடியும். முதல்ல வீட்டை அசைப்போம், அதுக்கப்புறம் நாட்டை அசைக்கலாம், அதுக்கப்புறம் உலகத்துக்கு போவோம். நமக்கும் கடமை உண்டு. நம்முடைய ஊருக்காக, நம்முடைய நாட்டிற்காக, தமிழ்நாடு மற்றும் இந்திய தேசத்திற்காய், உலக அமைதிக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். விலைவாசிகள் போன்ற பல்வேறு விதமான சூழ்நிலைகளை உருவாக்கின்ற சத்ருவின் போராட்டங்கள், சண்டை, போர்கள் முடிவுக்கு வரும் பொழுது நாடும் உலகமும் அமைதியுள்ளதாய் மாறும். அனைவரும் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். ஆக நமக்கு கடமை உண்டு. ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்ப ஜெபங்களில், இந்த திருப்பலியில் கலந்து கொள்கின்ற பொழுது, நம்முடைய குழு ஜெபங்களில், ப்ரேயர் குரூப்பில் இருக்கின்ற பொழுது தயவு செய்து நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஒருவரை நம்ம குடும்பங்களை, நம்முடைய ஜெபக்குழு மற்றும் நம்முடைய திருச்சபைக்காக நாம் தொடர்ந்து நம்ம ஜெபத்தில் தாங்கி ஜெபிப்போம். உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஐஹெச்எஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு எங்கள்கிட்ட இருந்து இந்த வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு செய்தி வருகிறதா? நாங்கள் ஒரு வாரமாக உட்காந்து இதை தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். இதுக்காகவே 10 பேர் உட்காந்து இது வரைக்கும் இருந்த ஒரு 40 குரூப் இருக்குது. 40 குரூப்பில் இருக்க எல்லாரும் எடுத்து ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி கேட்டால் நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி நிறைய பேர் ஃபோனை கட் பண்ணாங்க. 1 2 இல்லை, ஆயிரக்கணக்கான பேர். ஒரு சிலர் எங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் யாரோ சிஸ்டர் எங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் அனுப்ப தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஐஹெச்எஸ்லேருந்து எடுத்து யாரோ கொண்டு போய் இன்னொரு ஐஹெச்எஸ் வெளியில் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் அனுப்புறது உங்களுக்கு வேண்டாமா, இன்னொருத்தவங்க அனுப்புறது தான் வேணுமா? இந்த மாதிரி நிறைய குழப்படிகள் உள்ளே நடந்துகிட்ருக்குது. அது சரியான வழியில் கடந்த நாட்களில் போக முடியாமல் இருந்த காரணத்தினால, அதுபோல் இந்த வாட்ஸ்அப்பில் வந்த பிரச்சனையின் மூலமாக பல இடங்களில் தடைபட்டிருக்கு. இப்போ இந்த டிசம்பர்லேருந்து வாட்ஸ்அப் செய்திகள் அனுப்ப முடியாமல் தடைப்பட்டதுனால குரூப்பில் இருந்து நாங்கள் இப்போ கம்யூனிட்டிக்கு மாற்றி ஒன்றையும் நம்பரை மாற்றி போட்டுட்ருக்குறோம். உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம். 6 மொழிகளில் போயிட்டுருக்குது. பலருக்கும் போய் சேரவில்லை, பலருக்கும் அது போய் சேர மாட்டேங்குது. பல விதங்களில் தடைகள் அது அப்படி நிற்குது. அதனால் அதுக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டு இருக்கிறோம். டீம் யூத், ஐஹெச்எஸ் யூத்தில் இருக்கிற எல்லாரும் அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே போல் மீடியாவுக்கும் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ மீடியாவில் தொடர்ந்து வீடியோஸ் வருவதற்காக மற்றும் இன்ஸ்டாகிராமில் இப்போ தான் வீடியோ ரீல்ஸ் போட ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் தொடர்ந்து இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள, அதுக்கப்புறம் இந்த போன மாதம் 28ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் டெலிவரன்ஸ் ஜெபத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இங்கே வர முடியாதவர்கள் பலர் கேட்குறாங்க, ஃபாதர் உங்கள் ஜெபங்கள் கேட்க முடியல, வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை பூண்டி அந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் தான் அட்டன் பண்ண முடியுது எங்களால், அதனால் எங்களுக்கு ஜெபம் வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, வந்துட்டீங்க, மற்றவங்களால வர முடியலை. ஸோ அதற்காகவே இப்போ ஆன்லைனில் டெலிவரன்ஸ் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி 28ஆம் தேதி போன மாதம் வைத்திருந்தோம். இந்த வர்ற மாதமும் 26ஆம் தேதி மாலை 8 மணியிலிருந்து 9:30 வரைக்கும் இருக்கும். 1.5 மணி நேரம் இருக்கும். அந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அது கூகுள் மீட் மூலமாக வீடியோ காலில் அது இருக்கும். வீடியோவில் பார்த்து ஜெபிப்பதற்காகவே நம்ம வச்சுருக்கிறோம். அது நோயாளியாக இருந்தாலும் சரி, உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சரி, நோயில் அவங்க டிவியில் வரும்பொழுது அவங்களை தொட்டு ஜெபிப்பதற்காகவே அந்த கூகுள் மீட்டை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதுலேயும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, பாதிக்கப்பட்டவங்க, நோயாளிங்க யாராக இருந்தாலும் சரி, இந்துவோ யாராக இருந்தாலும் சரி, அவங்களே இதில் கலந்து கொள்ள சொல்லுங்கள். இருக்கிற இடத்துலேருந்து, வீட்டிலேருந்து அவங்களும் ஜெபிக்கட்டும். ஒரு சிலர் வீட்டில் முடங்கி கிடக்கிறார்கள், வீட்டை விட்டு வெளியில் வர முடியல, கூட்டு போக ஆள் இல்லை. அப்படி பாதிக்கப்பட்டவர்களையும் நீங்கள் கொஞ்சம் உதவி செய்து கூகுள் மீட் எப்படி உள்ளே போகணும், எதில் அப்படி கனெக்ட் ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் தெரிஞ்சவர்கள் சொல்லிக் கொடுக்கலாம். தெரியாதவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா யூத் இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்வார்கள். எப்படி கூகுள் மீட் உள்ளே வர்றது, கலந்து கொள்வதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் ஆட்கள் இருக்கின்றார்கள். ஆகவே தயவு செய்து நீங்களும் மற்றவர்களும் இந்த ஆசிரியை பெற்றுக்கொள்ள, நீங்கள் நற்செய்தியாளர்களை செயல்பட
உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.